வணக்கம் மலையாளிகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறாருண்டா சானுஜன். சானுஜன் அப்பாங்க என்ன பேர்? அழகான சிரிப்பு மட்டும் சானுஜனுக்கு. அப்பாக்கு என்ன பேர்? என்ன ஒரு உலகம். அதையே இவ்வளவு நேரம் யோசிச்சு சொன்ன நீங்கள். அம்மாக்கு என்ன பேர்? உங்க வேற யாரெல்லாம் பிடிக்கணும்? நீங்க மட்டுமோ? இரண்டு அண்ணா. இரண்டு அண்ணாக்களுக்கும் பேரு சொல்லவும். கிருஷ்ணன், சஞ்சீவா. சரி, ஓகே. பிள்ளை எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? தரன் 2. எந்த ஸ்கூல்? டீச்சருக்கு என்ன பேர்? லோசனாடி. சரி, அப்பா என்ன வேலை செய்யறேன்? தோட்ட வேலை. தோட்டம். அம்மா என்ன வேலை செய்யறா? வீட்டு வேலை. அம்மா வீட்டு வேலை செய்யறா, அப்பா தோட்டம் செய்யறார். சரி, அப்பா அந்த தோட்டத்துல என்னெல்லாம் இருக்கிறது? என்ன இருக்கு? வாழை நிக்குது. வேற கத்தரி, வெண்டி, மிளகாய் ஒன்றும் இல்லை. நாங்கள் தோட்ட பக்கமே போறதில்லை, எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படித்தான் சாருஜன். போறீங்களா தோட்டத்துக்கு அப்பாண்ட? சானுஜன், பச்சை கிளியே வா வா பாட்டு பாடுவோமோ நாங்கள். பாடுங்க. பச்சை கிளியே வா 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 பாலஞ்சோறும் உண்ணாவா கொஞ்சம் மஞ்சள் பூசவா கொஞ்சம் இடவா வா. சரி, ஓகே. உங்களோட விட பச்சை கிளி இருக்குதோ? இல்ல. அப்ப எங்க கண்டிருக்கிறீங்க பச்சை கிளி? பறக்க கண்ட நீங்கள். உங்களோட விட என்ன மரம் இருக்குது? தென்னை மரம், ஜம்பு மரம், பூம்பு. சரி, இப்ப ஜம்புக்க சாப்பிட்றதுக்கு கட்டாயம் பச்சை கிளி வந்திருக்குமே. ஜம்புக மரம் அப்பா ஒட்டி. அச்சோ, அதால வாரையிலையோ? அப்ப உங்களோட விட வாரையில பச்சை கிளி. வேப்பம்பழம் சாப்பிட வந்திருக்குமே. வாரதோ? சரி, ஓகே. உங்களை விட யார் சமைக்கிறது? அப்பா. ஏன் அப்பா சமைக்கிறவர்? சரி, யார் சமைச்சா பிள்ளைக்கு நிறைய பிடிக்குமா? அப்பா சமைச்சா பிடிக்குமா, அம்மா சமைச்சா பிடிக்குமா? என்ன? அப்பா. அதுதான் அப்பா சமைக்கிறார் போல, பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடணும்ன்றதுக்காக. என்ன என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும்? பால் புட்டு தான் பிடிக்கும். பால் புட்டு பிடிக்கும். யார் செய்து தரது? அப்பா தான் அது. ஓ, அப்ப எத்தனை நாள் செய்து தருவார் அப்பா? நிறைய தினம் செய்து தருவார் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக. சரி, வளர்ந்து பெரிய ஆளா வந்தா பிறகு பிள்ளைக்கு என்ன வர விருப்பம்? சானுஜன், 2ஆம் ஆண்டு புத்தகத்துல என்னென்ன பாடம் எல்லாம் இருக்கு? படிச்சு முடிச்சாச்சு எல்லாம்? முதலாம் ஆண்டுல எந்த பாடம் பிள்ளை நிறைய பிடிக்கும் படிக்க? முதலாம் ஆண்டு படிச்சு நானோ எந்த பாடம் யோசிக்கிறான். அப்படியோ? தமிழ் பிடிக்குமோ, சுற்றாடல் பிடிக்குமோ, சமயம் பிடிக்குமோ, என்ன பிடிக்கும்? சுற்றாடல் பிடிக்கும் என்று சொன்ன முதலா நீங்க தான். சரி, என்னென்ன பாட்டு சொல்லி தந்தவா சுற்றாடல் புத்தகத்துல? கீரை பாட்டெல்லாம் சொல்லி தெரியலையோ சுற்றாடல் புத்தகத்துல உங்களுக்கு? சொல்லுங்க பாபம், என்ன பாட்டுன்னு. ஏன் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் சுற்றாடல்? சரி, எனக்கு இப்ப பாட்டி பாட்ட சுற்றாடல் சொல்லுங்க. பாட்டி வந்து
மரத்துக்கு வடை சுட்டு கொண்டு நின்றா ஒரு காகம் கொண்டு வந்துற அந்த காகம் கட்டிட்டா ஒரு வடை பாட்டி சொன்னதா ஒரு உரக எடுத்தா தாரன் ஒரு உரக எடுத்து கொடுக்க வடை கொடுத்தர இது அரை காகம் கொண்டு போய் வாழை காய் கொண்டு போய் மேலே மரத்துல தின்ன நரி கொண்டு வந்துட நரி கேட்டுதான் ஒரு பாட்டாண்டு பாடி காட்டன் காகம் பாடி காட்டின அரை கீழே விழுந்து ஓடுற நிறைய செய்ய கொண்டு ஓடிட்டு சரி ஓகே நீங்க காகத்தையும் பார்த்துருக்குறீங்களோ நிறைய பார்த்துருக்குறீங்களோ? காத்தை பார்த்துருக்கு. காகத்தை பார்த்துருக்குறீங்க. சரி என்னென்ன சாப்பிடுங்க காகம்? காகம் சோறு சாப்பிடும். சூழல்ல இருக்கிற அழுக்கான சாமான எல்லாம் என்ன சாப்பிடும்? காகம் சாப்பிடும். என்ன கூடாத சாப்பாடு எல்லாமே காகம் சாப்பிடும். அப்பங்கிற சுற்றாடலை தூய்மைப்படுத்துற ஒரு பறவையில எது இருக்குது? காகம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும் தானே. சரி உங்களோட விட்ட வாரதோ காகம்? ஓ என்ன சாப்பிடும்? அந்த சோறு போட்டு விட சாப்பிடும். சோறு போட்டு விடுறீங்களோ? வேற என்ன கொடுப்பீங்க காத்துக்கு? என்ன விலங்கு இருக்கு உங்களோட வீட்ட? எங்களை விட பூனை. பூனை வேற? அது மட்டும்தான். அது மட்டும்தான். இப்ப பூனைக்கு சாப்பாடு வைக்கிற வீட்டை? பூனைக்கு நாங்க. நீங்கள் தானோ? மலர்கள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சாணுஜன் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற 2 குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறிய இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்ததனோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? கர்ஷிகன். சாப்பிட்றது இல்லையோ வீட்ட? சாப்பிட்றேன். நான் மெல்லமா தான் கதைப்பீங்களோ? சத்தமா கதைக்க மாட்டீங்களோ? சரி ஓகே. அம்மாக்கு என்ன பேர்? கர்ஷியன் அம்மாக்கு சிவராஜ். அப்பாக்கு என்ன பேர்? கேதார். என்னம்மா? கேதார். சரி ஓகே. அப்பா என்ன வேலை செய்யறார்? டிரைவிங். அம்மா? அம்மா ஊத்துறது. சரி வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா அப்பாவும் அப்பாவும் அப்பம்மா. ஓகே. தம்பி தங்கச்சி ஒரு தரம் இல்ல? அக்கா அண்ணா? அக்கா இருக்கு. அப்ப என்ன அக்காவில பிடிக்காது போலடாக்கு? அக்காவை சொல்லவே இல்லை. என்ன பேர் அக்காவுக்கு? கஷ்வினி. ஓகே. அக்கா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறா? நீங்க? 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்? டீச்சருக்கு என்ன பேர்? சரி ஓகே. இப்ப எனக்கு முதல்ல மாசில் வினையும் பாடி காட்டுறீங்களோ? பாடி காட்டுங்க பாப்பம். மாசி வினையும் மாலை மாரியம்மன் வீசு தந்தாலும் வேங்கினவனிலும் மூசு வந்தாலே பொய்யையும் போன்றதே ஈசனின்றே இனலாலே நிழலே. கர்ஷிகன் எந்த கோயிலுக்கு போவீங்க? முருகன். முருகன் கோயிலுக்கு போவீங்க. அங்க போய் என்ன கும்பிடுவீங்க? முருகன்கிட்ட என்ன வேணும் என்று கும்பிடுற? நீங்க நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு என்னவா வரணுமெண்டு ஆசை? போலீஸா. அச்சோ போலீஸா வரணுமெண்டு ஆசை. யாரை பார்த்து அந்த ஆசை உங்களை எல்லாம் இருக்குது? யாரை பார்த்து ஆசை போலீஸா வரணுமெண்டு? யார் போலீஸ் இருக்கணும் உங்களோட ஊர்ல? சரி ஏன் பிள்ளைக்கு அப்படி ஒரு ஆசை? ஏன் விருப்பம் போலீஸா வரணுமெண்டு? திருடங்களை பிடிக்க.
திருடர்களை பிடிக்கிறதுக்காக இப்ப கைதடியில இருந்து நிறைய போலீஸ் வர போகுது இப்ப. அப்படிதானே? சரி, இப்ப நான் பாட்டு பாடி கேட்டுங்க பாப்போம். மியாவ் மியாவ். மியா பூனைய மீசக்கார பூனைய என்னை கண்டா சொல்லுவ எங்கள் ஊத்து பூனைய. சரி, உங்கள் வீட்டு பூனைக்கு என்ன பேர்? பேர்ல தெரியல. மியாவ் மியாவுன்னு நாங்களும் கூப்பிட்டுதான் வரும் பூனை. அப்படியோ? அல்ல பூஸ் பூசன்னு கூப்பிடுறது. என்ன கூப்பிடுவீங்க? எந்த வித பூனை இல்ல, அட்டா செத்து போட்டு. திட்டுது. என்ன நீங்க சாப்பாடு ஒழுங்கா வைக்கிறீங்களா? அப்படித்தானே? அப்ப பாவந்த தலையை தின்னு, ஆ பாவந்த தலையை தின்னு. பாம்பை பிடிச்சு செத்துட்டுதோ? அச்சோ, எங்க வச்சு பிடிச்சது பாம்பு? என்ன தலைய? வழியில ஆ வழியில வெளியில பிடிச்சு பாம்பை கொத்தி செத்துட்டுது. அதுக்கப்புறம் நீங்க பூனை வளர்க்கையில என்ன? பொறிச்சு கடிச்சிட்டு தலைய கடிச்சு கொண்டு நின்று. சரி சரி. கர்ஷிகன் கதை சொல்லுவோம் நாங்கள். சொல்லு. நடந்த காத்துல 7 குட்டிகள் வசிச்சு வந்ததா. சந்தோஷமா இருந்துச்சா. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மாட்ட உணவு கேட்க அம்மா பானிய திறந்து பார்க்க சாப்பாடுல இருந்து புள்ளிய விட்ட காட்டுக்குள்ள போய் சாப்பாடு கொண்டு வரான்னு சொல்ல ஜாக்கரியா இருக்கும் அந்த ஓனானத்தின்னு சொல்லிச்சா. உங்களை தானே சுத்தி கொண்டே இருக்குதான்னு சொல்லிச்சா அம்மா. அம்மா முத்தம் முறுத்துட்டு தாத்திட்டு போத்தாவ. போவும் செல்லும் வழியில ஓனான் வந்து இருந்துச்சா. அந்த ஓனான் போய் பசங்களா கதவை தரங்கன்னு சொல்லிச்சா. இல்ல இல்ல இது இந்த அம்மான கூடாது இல்லையான்னு சொல்லிச்சா. அவர் அந்த ஓனான் ஓடி போய் மரத்துக்கு கீழே இருந்து ஆதம் பேசுற மாதிரி பேச்சு பழகி வந்து பேசிச்சா. பேருந்து கீழார கடவுளும் கீழார பார்க்க கால் இல்ல இல்ல இந்த அம்மான கால் ஒல்லியா இருக்கு, இந்த கால் வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிச்சா. ஓடி போய் ஒரு பலசரம் கடையில போய் அந்த நரி அந்த ஊனான் போய் கேட்டுச்சான் வழியாக்குறதுக்கு கால. அந்த ஊனான் கேட்டதுக்கு அவர் பயந்து போய் ஒரு மாவை தெளிச்சாரா. ஓடி போய் கரைச்சதா. பின் அந்த பிள்ளைய கீழே குஞ்சு வாக்க கதவை திறந்துச்சா. மோது குத்தி பதுக்கின் கிளறு குத்தி சோத்தின் பின்னால போய் ஒளிஞ்சித்தா. ஒரு குத்தி கரிகாலத்துக்கும் பின்னால போய் ஒளிய அந்த 7 குட்டி எல்லாம் அந்த 7 குட்டிய வித்துச்சாம அந்த கரிகாலத்துக்கு பின்னால அந்த குட்டிய. அந்த ஆட்டுக்குட்டி வெளியில கரிகாலத்துக்கு பின்னால இருக்கும் வந்து யோசிக்காம போச்சுதா. அப்ப அந்த அம்மா வந்தாவா. அந்த அம்மா வந்து இப்போ கதவை திறந்து கொண்டு உள்ளுக்குள்ள போய் பார்க்க ஒரு ஆட்டுக்குட்டியையும் காணலி அந்த அழுதாவா. அப்ப அந்த குட்டி அம்மா அம்மா நீ வெளியில தூங்கன்னு சொல்லிச்சா. ஒத்து விட்டாவா. பெண்டு முத்தம் விட்டு நடந்த விஷயத்தான் அந்த குழந்தை சொல்லிச்சா. அப்ப அந்த குளத்த சத்தம் கேட்டுச்சா. போய் சீக்கிரமா போய் அந்த கத்திக்கோளை எடுத்துக்கொண்டு வர சொல்ல எடுத்துக்கொண்டு வந்துச்சான் புள்ள. பேந்து சத்தம் இல்லாம போய் அந்த அந்த வயிற்ற ஒத்தினவாவா. அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் பொருட்கள் எடுத்தவாவா. எடுத்து போட்டு அதுக்கு வந்து கல்ல எடுத்து கொண்டு வர சொன்னவாவா. எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஓனானந்த வைத்த நிலப்பி தச்சவாவா. தச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் ஜன்னல் வழியால பார்த்தாவாவா. அப்ப அந்த ஓனான் தாமதித்து கிணத்துக்குள்ள குனிங்க தவறுப்பட்டு கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அந்த இத
ஜன்னல் வழியால பார்த்துச்சாம். அம்மா குட்டியும் வெளியில வந்து சந்தோஷமா இருந்து நடனம் ஆடிச்சேன். சரி ஓகே. யார் பிள்ளைக்கு இந்த அழகான கதை சொல்லி தந்தது? ம் போன்ல பார்த்து. அடடடா, போன்ல பாக்குறது. என் பிள்ளை கண்ணாடி போட பிடிக்குமோ? ம். போலீஸால வேற விருப்பம். போன் பார்த்தா என்ன நடக்கும் எங்களுக்கு? கண் தெரியாமல் போயிடும். கண் தெரியாட்ட அப்படி நாங்க போலீஸ்ல திருடனை பிடிக்கிறது. இரவுல எல்லாம் வேலைக்கு போகணும் தான் போலீஸுக்கு இல்லையோ? போல அப்ப எப்படி போவீங்க? போன் பார்க்க கூடாது என்ன? அழகா சொல்றீங்க கதைய, வடிவா சொல்றீங்க கதை. சரியே ஓகே. இப்ப எனக்கு இங்கிலீஷ் பாட்டு படி காட்டுறீங்களோ? படிக்காட்டு. In my garden, in my garden, I see a cow, I see a cow. Moo, 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 moo. Good morning, cow. Good morning, cow. In my garden, in my garden, I see a hen, I see a hen. Cock, 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 cock. This is my hen, this is my hen. In my garden, in my garden, I see a bird, I see a bird. Chip, 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 chip. Happy birthday bird, happy birthday bird. தேங்க்யூ. யார் சொல்லி தந்த பிள்ளைங்க இது? கொப்பில இருந்து. புத்தகத்துல இருந்தது, இங்கிலீஷ் புத்தகத்துல, அப்படித்தானே? சரி ஓகே. யார் சொல்லி தந்தது? டீச்சர். என்ன பேர் உங்களோட டீச்சருக்கு? முதலாம் ஆண்டு கேட்க சொல்லி தந்தேன். அம்மாக்கு என்ன பேர் என்று கேட்கிறேன். மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். கர்சிகன் வந்து எங்களோட அழகாக கிடைச்சிருக்கிறேன். மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறிய திருட வளையத்திலிருந்து மழலைகள் நேரம் நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர்? கச்சானன். அம்மாக்கு என்ன பேர்? அப்பாக்கு என்ன பேர்? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? டீச்சருக்கு என்ன பேர்? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? குருசாமி. ஓகே. எனக்கு இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க தச்சானன்? நீங்க படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னமா வர விருப்பம்? டாக்டரா வரணும். சரி, அப்ப படிக்கிறதுல ஞாபகம் நிக்குமோ தக்ஷானனுக்கு? சரி. அப்பா என்ன வேலை செய்யற? மேசன் வேலை. அம்மா வீட்டு வேலை எல்லாம் செய்யறா. சரி ஓகே. இப்ப முயல் குட்டி பாட்டு பாடி காட்டுறீங்களா? எனக்கு பாடுங்க பாப்பம். அள்ளி பட்டு துள்ளியோடும் வெள்ளை முயலை அள்ளி எனக்கு ஆசை. எங்க மிச்சம் மறந்தாச்சா? பட்டு போன்ற அப்படியோ வருது. பஞ்சு போன்ற சின்ன முயலை பஞ்சு தடவ ஆசை. ஆட்டுங்காலை அப்படியே தொட்டு தடவ ஆசை. பாட்டு பாடு பாட்டு பாடு பாத்திடவே ஆசை. சரி, முயல் குட்டிய பாத்துருக்கிறீங்களோ? எங்க பாத்து நீங்க? தோட்டத்துல பாத்துருக்கிறீங்க? டூருக்கு போயிருக்கிறீங்களோ? என்னென்ன பாத்துறீங்க டூர்ல போய்?
போயார் ஆ போதா ஆ சரி, பார்த்ததுல பிள்ளைக்கு என்ன எது பிடிச்சிருக்கு நிறைய? மயில் பிடிச்சிருக்கு. எங்க பார்த்த நீங்க மயில்? டூர்ல. அப்ப இங்க பார்க்கல யாழ்ப்பாணத்துல? சரி, ஓகே. இப்ப எனக்கு வியாபாரி பலூன் வியாபாரி கதை சொல்றீங்களோ? சொல்லுங்க சொல்லுங்க வேன். பலூன் வியாபாரி கதை சொல்றீங்களோ? சரி, சொல்லுங்க. ம் அளவு பார்த்தான் ம் அப்பேக பத்தண்டு அடிச்சான் சரி, பலம் வந்து ஓகே. நீங்க பலூன் வாங்கி ஊதுறீங்களோ? ஊதுறீங்களோ? அப்ப உங்களோட பலூனும் பட்டன் வெடிச்சு போடுறதோ அல்லது பட்டன் வெடிக்குமோ அப்படியே இருக்குமோ? வடிக்கும் வெடிக்கும். சரி, ஓகே. மல்லிகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். தர்ஷனன் எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 3 குட்டீஸுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.